ஜெபமாலை மேரி, பெரியநாயகசாமி, பேமியம்மாள், ஆரோக்கியசாமி, சந்தனம்மாள், பிரான்சிஸ் சேவியர், ஜோசப், அந்தோணி பால், ஜான் இளங்கோ, ஜான் சாமுவேல், அந்தோணி மேரி, மாதரசி, ஆட்சி, பெருநாளுடைய ஆண்களை பார்த்திக்காகவும், மார்டின் சகாயரான குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும், குடும்ப அமைதிக்காகவும், நிச்சயமால் குருசாமி ஆரோக்கியமருடைய ஆண்களை பார்த்திக்காகவும், குடும்பத்தில் இருந்த ஆன்மாக்களுக்காகவும், மரியம்மாள், ஞானம், சந்தோஷம், பிச்சை ஆகியோருடைய ஆண்களை பார்த்திக்காகவும், குடும்பத்தில் மறைத்த ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துகளுக்காகவும் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நமது ஊரின் முன்னேற்றத்திற்காகவும் நலவாழ்வுக்காகவும் செபிப்போம். இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் பாவங்களை நினைத்து இறைவனிடம் மனம் வருடி மன்னிக்க வேண்டும். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எப்போதும் கண்ணியான புனித மரியாதையும் ஆனந்தர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம ஒரு நாள் மோட்ச வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஒருவரே உன்னத
இறைவனின் ஆட்சியில் இறைப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் இந்திய நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமையாரின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொண்டு அருள்வீராக. அவரது பரிந்துரையின் வல்லமையா நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடியில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 19 22 வரை. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர்கள் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இலவசமாய் கொளுத்தி இசைவாய் பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அருளும்
ஆண்டவரே என் ஆன்மாவின் ஆயனே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீ என்னை கண்டதால் நம்பினார், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 வசனங்கள் 24 29 வரை. 12 ஒருவரான திதிமோ என்னும் தோமையார் இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவன் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. பாட பாட தான் பாட. உயிருள்ள தெய்வமே ஆராதனை. பாடும். உயிருள்ள தெய்வமே ஆராதனை. உன்னத தேவனே ஆராதனை. உன்னத தேவனே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தேவனே ஆராதனை. உன்னத தேவனே ஆராதனை. உன்னத தேவனே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை மேய்ப்பவரே மீட்பவரே ஆராதனை. என்னை மேய்ப்பவரே மீட்பவரே ஆராதனை. உம்மை நம்பி வாழ்கின்றேன், உம்மை அன்பு செய்கின்றேன். உம்மை நம்பி வாழ்கின்றேன். உம்மை அன்பு செய்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை.
ஆபிரகாமின் தேவனே ஆராதனை. ஈசாக்கின் தேவனே ஆராதனை. தாவீதின் தேவனே ஆராதனை. யோசேப்பின் தேவனே ஆராதனை. உம்மை நம்பி வாழ்கின்றேன், உம்மை அன்பு செய்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை. உன்னத தேவனே ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இது இயேசு அன்பார்ந்தவர்கள். நானே இருக்கின்றவர். இந்த வசனம் எங்க நம்ம பைபிள்ல பார்க்கிறோம்? நானே இருக்கின்றவர். அயன் அயன். கடவுள் யார்கிட்ட சொல்றார் இந்த வார்த்தையை? மோசேட்ட. கடவுளை பார்த்து உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார். மோசேயை கூப்பிட்டு கடவுள், நீ எகிப்து நாட்டுக்கு போ, அங்கே என் மக்கள் படும் துன்பங்களை கண்டேன், அவர்களை விடுதலை செய்து அழைத்து வர உன்னை அனுப்புகிறேன். விடுதலை பேர 3ஆம் அதிகாரத்துல இந்த பெரிய அந்த நிகழ்ச்சி ஃபுல்லா இருக்கும். அப்ப ஒண்ணா சாக்கு சொல்றாரு மோசே, நான் போக மாட்டேன், எனக்கு திக்குவாயி, என் அண்ணன் நல்லா பேசுவான், அவன் அனுப்புங்கிறாரு, என்னை கொல்ல தேடினாங்க, நான் போக மாட்டேன், அதெல்லாம் கிடையாது, நீ தான் போன. அப்ப உங்க பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்ல, உன் பேர் என்னன்னு கேட்டேன். அப்ப நானே இருக்கின்றவர். சமஸ்கிருதத்துல அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு இருக்கும். புரியுதா? சமஸ்கிருத அந்த இலக்கியங்கள்ல அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மன், நானே கடவுள், நானே இருக்கின்றவர். அந்த பெயருக்கு ஒரு அழகு உண்டு. நானே இருக்கின்றவர், பிரசன்ட் டென்ஸ் இல்லையா? நம்ம யாரும் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? நானே இருக்கின்றவர் அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருப்ப, நாளைக்கு இருப்பியா? நாளைக்கு இருக்க மாட்டார். எந்த மனிதனும் அந்த வார்த்தை தமிழ் அந்த 2 பசங்க வெளியே விளையாடு யாரும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. சில பேர் நேற்று இருந்தார்கள், இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நாம இருக்கிறோம், இன்னொரு நாள் நாம இருக்க மாட்டோம். நானே இருக்கின்றது எப்போது சொல்லக்கூடிய ஒரே ஆள் அந்த கடவுள் மட்டுமே. அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, இறப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆதியில் எப்போது இருக்கிறார், அதான் கடவுள். நானே இருக்கின்றவர். அந்த கடவுள் உயிருள்ள கடவுள். உயிருள்ள கடவுள். புரியுதா? ஏன் உயிருள்ள கடவுள்? அந்த ஒத்த கடவுள் எல்லாருக்கும் கடவுள். நம்ம நினைச்ச கூடாது கடவுள்னு கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான், முஸ்லிம்ஸ்க்கு மட்டும்தான். இந்துக்கு அப்படி கிடையாது. கடவுள் மனிதரிடையே வேற்றுமை பாராட்டுவது. அவர் எல்லாருக்கும் கடவுள், அப்பா தகப்பன். புரியுதா? அப்ப அவர் எல்லாரையும் பராமரிக்கிறார், எல்லாரையும் பாதுகாக்கிறார், எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். அது இருக்கின்ற கடவுள். 2வது, அவர் உயிருள்ளவர். பைபிள்ல நிறைய இடங்கள்ல உயிருள்ள தெய்வம்னு பாடம். ஏன் உயிருள்ள தெய்வம்னா அவர் நம்மோடு பேசுறார், நம்ம வழி நடத்துறார். சில
கடவுளை நம்பாதவங்க என்ன சொல்லுவாங்க, நான் கடவுள் பக்தி இல்லாதவன் அப்படின்னா அதுக்கு சரியான வாதம் சொல்லி கொடுக்க முடியாது. கடவுள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. நீ கேட்கலாம், கடவுள் இருக்காருன்னு ஆதாரங்கள் இருக்குதா? இருக்கு. எங்க ஆதாரங்கள்? நம்ம பார்க்கும் இந்த இயற்கை, டெய்லி சூரியன் எந்த பக்கம் கிளம்புது? கிளம்பி நீங்களும் நானும் லீவு போடுவோம். சூரியன் லீவு போடுதா? போடுறது இல்லை. நீங்க நினைச்சு பார்த்த அதிசயம், ஆதாம் பார்த்த அந்த சூரியனை ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சு நானும் பார்க்கிறேன். புரியுது? அது ஏமாத்துறது இல்லை. சூரியன் எனக்கு தலைவலிக்கு நான் வீட்டில் படுத்துட்டு அது வாட்டி கிளம்பு. சரி, இந்த சூரியன் இங்கேருந்து வருது. அந்த சூரியனை வல்லவர் ஒருத்தர் தான் படைச்சிருக்கணும். ஆக இந்த இயற்கை, இந்த பைபிள்ல சின்ன குறிப்பிடத்துல யார் இப்ப கண்ணே இந்த வருஷம் பெண் வாங்கினது கை தூக்கு. எந்திரினே எந்திரி. சும்மா ஒண்ணு போட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்திரினா கடவுளோடைய 6 குணங்கள்னு படிச்சியா? எப்ப படிச்ச சொல்லு. ஞாபகம் இருக்காப்பா? கடவுளுடைய 6 குணங்கள் அப்படின்னு படிச்சிருப்பார். அந்த புத்தகம் முதல் பக்கத்திலே இருப்பார். கடவுள் தாமாகவே இருக்கிறார். அது ஒரு 50 சொல் மாமனு சொல்லுவோம். தப்பா போயிடுச்சு. எல்லாவற்றுக்கும் ஆதி காரணம். அந்த வார்த்தையை கவனிங்க. பெரும்பாலும் நம்ம உந்திரிச்சு பாக்குறதுல என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் ஆதி காரணம். இப்ப இவர் தென்னை மரம் நிற்கிறது பின்னாடி, அது எங்கேருந்து வந்துச்சு? அது ஒரு தேங்காய். அந்த தேங்காய் எங்க வந்துச்சு? அதுக்கு முன்னாடி ஒரு மரம். அப்படியே போனோம்னா கடைசி முதல் தேங்காய் மரம் எங்கேருந்து வந்திருக்கும்? கடவுள் தானே வந்திருக்கும். இப்படியே போறோம். 1000 வருஷம், 10,000 வருஷம், 100 கோடி வருஷம் போனா அந்த முதல் தென்னை மரம். அதே மாதிரி கொலா மரம். அதே மாதிரி ஒன்னு எடுத்துக்கிட்டா உங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா போயிட்டு எங்க போய் நிற்போம்? கடைசியா ஆதாமியோட போய் நிற்போம். அப்ப ஆதாமியோட எங்கேருந்து வந்தான்? அப்ப கடவுள்னு ஒரு சக்தி இருந்துதான் ஆகும். அப்படி இல்லாட்டி இந்த பிரபஞ்சம் இல்லை, இந்த உயிர் இல்லை, இந்த படைப்பு இல்லை. அதனால படைப்பு எல்லாம் கடவுளின் காலடி தரங்கள். கடவுள் இருக்காதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம் இல்லையா? அந்த எல்லாமே ஆர்டரா நடக்குது. எந்த ஒரு தப்பும் நடக்கிறது. அந்த கோடுகள் பாருங்க, 9 கோடு அது பாட்டு கண்ணாமல் ஃபுட்பால் மாதிரி மோதிக்குது. எங்கேயாச்சும் மாற்றி அது பாட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு மோதாம அப்படியே அதோட சத்தம் சுத்திக்கிட்டு இருக்கு. என்ன வந்து பார்க்கலாம் இன்னும் எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்னு. ஒளி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. யாருக்காவது ஒளி ஆண்டுனா என்ன? இந்த சூரியன் இருக்கிறது கூட இந்த தூரத்தை அளக்கிறது ஒளி ஆண்டு. ஒளி ஆண்டுன்னா ஒரு டார்ச் அடிக்கிறோம். இந்த டார்ச் ஒளி ஒரு நொடிக்கு இங்க அடிச்சு அங்க தெரியுது இல்லையா? அவ்வளவு ஸ்பீடு. அப்ப ஒளி ஆண்டுன்னா ஒரு வருஷத்துக்கு இங்க அடிக்கிற டார்ச் எவ்வளவு தூரம் போகுதோ அதே மாதிரி மில்லியன் கணக்கு போனா எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரம் அப்படின்னு அளக்குறான். இதெல்லாம் யாரு படைச்சிருப்பான்? மனுஷனால முடியுமா? நோண்டி எறும்பு மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். அவன் ஆடுற ஆட்டம் தாங்க முடியாது. புரியுதா? 100 வருஷத்துல ஒன்று மனுஷன் சின்ன வாழ்க்கை, நிறைய ஆட்டம். ஆனா எல்லாத்தையும் படைச்சிட்டு கடவுள் எப்படி இருக்காரு? கம்முன்னு இருக்காரு. எல்லாவற்றையும் அமைதி. அவர் படைச்சதெல்லாம் பாரு, சத்தமே போடாது. சூரிய சத்தம் போடுதா? மலையிலையா நான் வந்துட்டான்னு அதுவாட்டு அமைதியா. சந்திர சத்தம் போடுதா? இந்த மரம் பலாமரம் எல்லாம் வாங்க வாங்க படுத்துட்டேன்னு சொல்லுதா? எல்லாம் சைலண்டா தான் நடக்கும். வேறுபடம் தான் என்ன பண்ணோம்? உயிர் சூழல் ஒளிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும். இந்த வெத்து பார்த்தா சவுண்டு ஓவரா போடுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லாத மனுஷன் ஓவரா சவுண்டு போடுறான். எல்லாத்தையும் படைச்சிட்டு கடவுள் சைலண்டா அமைதி. இந்த ஒளியில சவுண்டு இருக்கா பாருங்க, இந்த கொடுத்துறோம். அப்படியே ஒளியும் கூட அமைதியாகன்னு பயிர்கிறோம். அவ்வளவு வல்லவர். அவரோட பராமரிப்புல தான் அந்த உலகம் இயங்குகிறது. ஒரு நாள் சரி சொல்றாரு, மனுஷன் ரொம்ப பாவம் செய்யறான். சூரியனே ஒரு 1 இயர் உனக்கு லீவு, வெக்கேஷன் பெயரு வெக்கேஷன் போ அப்படின்னு என்ன ஆகும்? நமக்கு நாலு கூட இருக்காத என்ன ஆகும்? யாரு பக்கம் நிற்கிறானே தெரியாது இல்லையா? என்னடா அந்த மாதிரி ஒரு நாடு இருக்கு. நார்வே அப்படிங்கிற நாட்டுல 24 மணி நேரமும் சூரியன் இருக்கும். 12 மணிக்கு சூரியன் இருக்கும். என்ன பண்றாங்க? ஜன்னெல்லாம் கருப்பா துணியை போட்டுட்டு கண்ணுல வந்து மாஸ்க் போட்டு தூங்குறான்.
வேணுங்கிறப்ப தூக்கிலாம் எந்திரிச்சிக்கலாம். 24 மணி நேரம் 6 மாசம் அப்படி இருக்கா. அப்புறம் 6 மாசம் டோட்டலா இருக்காது. இரவு 6 பேர் வருவாங்க. அப்படி ஒரு நாடு இருக்கு. அதுதான் சூரியன் அந்த மையத்தில் உள்ளதான் இயற்கை வினோதம். அங்கெல்லாம் போனா நினைச்சு பார்க்க நம்ம நிலைமைய ஏன்னா சூரியன் இறங்கவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் படைப்பின் அதிசயம். கடவுள் நம்மை பராமரிக்கிறார். ஓகேயா எல்லாரும். அடுத்ததாக இந்த ஸ்கூல்ல போட்டி வைப்பாங்க இல்லையா, ரிலே ரேஸ் பார்த்துருக்கீங்க தானே. கால் விடுதா ரிலே ரேஸ் தொடர் ஓட்டமாவது கையில சின்னோண்டு ஒரு குச்சி வச்சுட்டு ஓடுறாங்க இல்லையா. அவன் ஓடி என்ன பண்றான், அடுத்த பிள்ளைகிட்ட கொடுக்குறான். பின்னாடி நிற்கிறவன் இவன் ஓடுங்கிறான் இல்லையா. அவன் அப்படியே அதே நிற்கிறான், கொண்டா கொண்டாரு. அப்படி ஓடுறவங்க கூட 10 பேர் கொண்டாங்க ஜெயிக்கிறான். அந்த அந்த விளையாட்டை பார்த்தா என்ன ஞாபகம் வரும் நமக்கு, நம்முடைய விசுவாச ஓட்டம். புரியுதா. முத பிச்சை வாங்கினது யாரு, திருத்தூதர்கள் இல்லையா. இயேசுகிட்டே இருந்து இந்த போதையெல்லாம் வாங்கினாங்க. அவங்க வாங்கி யார் கையில கொடுத்தாங்க, அடுத்த தலைவர் கையில கொடுத்தாங்க. அவங்க அடுத்த தலைவர் நம்ம கடைசியா வாங்கி வச்சிருக்கிறோம் இல்லையா. அந்த பிச்சை யார் கையில இருக்கு, நம்ம கையில இருக்கு. இப்ப புரியுதா. விசுவாசம் யாருக்கு கொடுக்குறோம், நம்ம அடுத்த தலைவர்கிட்ட. அதுதான் அந்த விசுவாச ஓட்டம். சின்னப்பர் சொல்றாரு இல்லையா, நான் என் விசுவாச ஓட்டத்தை முடிச்சிட்டேன், எனக்கு பரிசு தான் காத்திருக்குங்கிறார். ரேஸ் மாதிரி. அது மாதிரிதான் இந்த திருத்தூதர்கள் இயேசு தேர்ந்து அந்த செய்தியை வாங்கி அடுத்தவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த செய்தி சேர்ந்து இருக்குன்னா, அப்படியே ஒருத்தரும் அந்த பிச்சை கீழே போடாம தூக்கிட்டு ஓடி இருக்கிறான். எல்லாரும் கொடுத்துருக்கான் இல்லையா. இன்னைக்கும் இது 1000 கோடி வருஷம் ஆனாலும் இந்த பைபிள் தான், இந்த புதிய ஏற்பாடு சொல்ல போற மாற போறோம். பாக்கி எல்லாம் மாறிடும் இல்லையா. கஞ்சி குடிச்சோம்னா பிஸா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. புடவை போட்டோம்னா என்ன நைட்டியை போட்டு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இது மாறவே மாறாது. கோடிக்கணக்கான வருஷம் அந்த ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. மத்திய நற்செய்தி இந்த உலகத்தை கூட கடைசி பையனும் மத்திய நற்செய்தி வாசிக்க போறோம். ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாதுன்னா நம்ம அப்படியே கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த திருத்தூதர்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம் இல்லையா. ஒரே கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். கத்தோலிக்கன்னா என்ன அர்த்தம், உலகளாவிய யூனிவர்சல் அர்த்தம். அப்போஸ்தலிக்கன்னா திருத்தூதர் வழியா வந்த, நேற்று ஆரம்பிச்ச சபை கிடையாது, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச சபை கிடையாது. எங்கேயிருந்து வர்றது, திருத்தூதர் வழியாக வர்றத ஒரே திருச்சபை ஒண்ணுதான் இருக்கு. வகையிலேருந்து பிரிஞ்சு போனதுதான். அதனால அதை நான் நம்புறேன்னு சொல்றேன். ஒவ்வொரு ஞாயிற்று அறிக்கையிடுறோம் இல்லையா. அந்த விசுவாசத்தை காத்து நம்ம இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். சிலுவரோடு இந்த ஜபத்தை சொல்றோம். அந்த புரியுதா. அந்த கோமையார் தொடங்கிய தொடர் ஓட்டத்தில் நாம் பங்கெடுக்கிறோம். இது நற்செய்திக்கு மட்டும் இல்லை, எல்லா நல்ல காரியங்கள், நல்ல மதிப்பீடுகள். இந்த பசங்க சொல்லி கொடுக்குறோம். காலையில் எந்திரிக்கணும், மூஞ்சை கழுவணும், பல்லு விளக்கணும், குளிக்கணும், நல்ல ட்ரெஸ் போடணும், அடுக்கணும், துவைக்கணும்ட்டு ஆட்டோமேட்டிக்கா சொல்லி கொடுத்துட்டே வரோம் இல்லையா. அது எப்படி இந்த மதிப்பீடு தொடர்ந்து போகுதோ அதுபோல நற்செய்தியின் மதிப்பீடுகளையும் நாம் தொடர்ந்து கொடுத்துட்டே போறோம். சில பேர் கேட்க பிடிக்காது. எனக்கு பழைய பஞ்சாங்கம் மாதிரி இருக்க கோமையாரை பத்தியே பேசுறீங்க அப்படின்ட்டு சில பேருக்கு பிடிக்கும். அதனால பேச நிறுத்த முடியுமா, இல்ல. நம்ம ஊதுற சங்க ஊதிட்டே இருக்கணும். புரியுது. அது கேட்கிறான் கேட்கல நம்ம கிடையாது. நான் என்னுடைய யாரு கேட்டாலும் சரி நான் சொல்லிட்டே இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க, நான் பூசைக்கு 5 பேர் தான் வர்றாங்க, என்ன பூசை வைக்கிறது. நான் சொல்லுவேன் 5 பேருக்கு போய் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஃபாதர் பிஷப் ராய் இறந்து போயிட்டார். சொல்லுவாரு, செமினர்ல சேர்றப்ப ஐ டோன்ட் வாண்ட் நம்பர்ஸ், ஐ வாண்ட் மெம்பர்ஸ் அப்படின்றாரு. நம்பருக்கு மெம்பருக்கு வித்தியாசம் இருக்கு. நான் நிறைய எண்ணிக்கை தேடுறது கிடையாது. 5 பேரா இருந்தாலும் நல்லவனா குருமானவனா இருக்காங்க, அவன் போதும் எனக்கு. 50 பேர் உருப்படாதவனா இருக்கிறவங்கள 5 பேர் விசுவாசங்களோட இருந்தா போதும், நல்ல உறுப்பு வந்தாலே போதும். அதுதான் எல்லாருக்கும் பொருந்தும். நான் சொல்ற செய்தி 50 பேர் கேட்காட்டி பரவாயில்ல, 5 பேர் கேட்டாலே அது. புரியுதா. சில நேரம் எனக்கு பிரசங்க வச்சு 10-15 வருஷமா இருக்கும். ஒரு அம்மா பார்த்துச்சு, எங்க நான் மாயவரத்துல 98வது வருஷம் சின்னசாமியார பிரசங்கம் வச்சேன். பெரிய வெள்ளிக்கிழமை எல்லாம் 3 வச்சேன். என்னன்னா 3 பைபிள் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இயேசுக்கு எத்தனை சிறப்பு சீடர், 3. எத்தனை சோதனை வந்துச்சு,
எத்தனை நாள் கீழே விழுந்தாரு, எத்தனை ஆணிக்கு தொங்கினாரு, எத்தனை மணிக்கு செத்தாரு, எத்தனை நாள் கரையில் இருந்தாரு. இந்த மாதிரி பைபிள்ல பார்த்தா 3 நாள் ஊறுபட்ட 3 இருந்துச்சு. இதெல்லாம் சொல்லி கடைசியா 3 ஆணைகளில் 3 மணிக்கு உயிர் விட்டார். ஒரு பர்சன் நானே மறந்துட்டேன். 10-15 வருஷம் கழிச்சு ஒரு அம்மா அந்த ஊர்ல ஃபாதர் நல்லா இருக்கீங்களா, அப்படியே இருக்கிறீங்க, முடிதான் கொஞ்சம் கொட்டிட்டு நாசம், இதனிடம் மேலானவற்றை காண்பாய் சொல்லிட்டு அந்த பிரசங்கத்தை நீங்க வச்சுக்க பாருங்க. 3 எப்போ வச்சது அதுதான் இந்த விதை மாறி போய் மனசுல உட்காந்துக்காரு. புரியுதா? அந்த மதம் நச்சு. சரி, நம்ம என்னத்தை பண்ணிக்கிறோம் தெரியுமா? நிறைய நேரம் இதை கெட்டதை வாங்கி உள்ள வச்சுக்கிறோம். என்ன ஒரு வார்த்தை கேட்டுட்டாலே பாவி சேர்த்து வச்சுக்கிறோம். எத்தனை வருஷம் 25 முன்னாடி சோறு சாப்பிட்டப்போ ஒரு வார்த்தை கேட்டால் இன்னும் எனக்கு பார்த்தா பத்திக்கிட்டு வருது. அதெல்லாம் தூக்கி போடும். அதெல்லாம் கடை தூக்கி போட்டுறோம். கேட்கற நல்லதெல்லாம் உள்ள போட்டு வச்சுக்கணும். அது நமக்கு சிந்திக்க தோணும். அந்த அம்மா அப்புறம் போய் பார்க்கப்பா பைபிள்ல வேற என்ன நாங்களே 4 கண்டுபிடிச்சு வச்சோம். அதுதான் இறைவார்த்தையோட பவர், இறைவார்த்தையோட வல்லமை. அதனால ரோமையார் கொண்டு வந்த விசுவாசம் நீ நினைச்சு பாருங்க. ரோமையார் வந்தது கிபி 52வது வருஷம் இங்க வந்திருக்காருன்னா நான் மெட்ராஸ் வந்து இந்த ஏரியா வந்திருக்கலாம். அதனால இங்க ஒரு சிலுவை வச்சிருக்கிறீங்க. ஏன்னா அப்பெல்லாம் பஸ் ரோடு ஒண்ணுங்க எல்லாம் காடாதான் கடந்திருக்கும். ஒத்தடி பாதை இருக்காது. அந்த படகு கப்பல் வழியாக அந்த பயணம் வந்திருக்கும். ஒரு தவிர ஏன் இறங்கி இருக்கலாம், ரோமையார் இறங்கிட்டு இப்படியே மெட்ராஸ் போயிருக்கலாம். இல்லாட்டி ரோமையாரோட சின்ன வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. 52வது வருஷம் அது நினைவா என்ன சொன்னாங்க, பாலடி பாலையா ஒரு சிலுவை வைப்போம் அவர் வந்ததுக்கு அப்படின்னு. இதே மாதிரி ஒரு சிலுவை அருளானந்தருக்கு எடுத்துருக்காங்க. எங்க வச்சிருக்காங்க தெரியுமா? அகஸ்தியப்பள்ளி கேள்விப்பட்டிருக்கு. கோடியக்கார பக்கத்துல ஒரு சிலுவை வச்சிருப்பாங்க. ஏன்னா அங்க அருளானந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ண இடம். ஒரே ஒரு சிலுவை மட்டும் தான் வேற ஒன்றும் இருக்கா. கோயிலாம் கட்ட அனுமதி. இந்த மாதிரி 52 வருஷம் வந்து அப்ப நினைச்சு பாருங்க. நம்ம எல்லாம் ஆதிவாசிகளா இருக்கோம். 2 பேர் காட்டு பிராணிகளா இருக்கும் பாதி பேர். அப்ப நினைச்சு பாரு 2-6 வருஷம் எப்படி இருந்திருப்பான் எந்த நாகரிகம் இல்ல. அந்த சூழ்நிலையில இங்க வந்து நற்செய்தி அறிவிச்சு அது நம்ம மெட்ராஸ்ல வந்து இறக்கணும்ட்டு அவரு பின்னாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்ப பின்னாடி ஈட்டியை அடைப்பிச்சு அவரை சாகடிச்சார். புரியுதா? அந்த தோமையாருக்கு மாதா பக்தி அதிகம். ஒரு மாதா படம் கொண்டு வந்தார். அந்த மாதா படம் எங்க இருக்காங்க? இந்த மெட்ராஸ்ல அந்த சின்ன படம் லூக்காவால் வரையப்பட்டு தோமையார் கொண்டு வந்த மாதா பணிச்சேரி எழுதி வச்சிருப்பான். அந்த படம் அந்த அளவுக்கு வீர கொடுக்குற அளவுக்கு யாரும் படம். அது குட்டி போட்ட சேப்பம் இடம் வந்து புளியா இருக்கும். அந்த இடத்த போய் பார்க்கிற 2 குட்டி போட்டு ஜெபம் பண்ணியே அந்த பாறையை புளியா அவ்வளோ நேரம் குட்டி போட்டு ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த புனிதரை கொண்டாடுறோம். அதனால நாகப்பட்டினம்ங்கிறது நிறைய புனிதர் நடமாடிய ஒரு இடம். புரியுதா? 1605 8000 கிறிஸ்தவங்க இருந்த ஒரு ஊர் இது. புரியுதா? அதனால அவ்வளவு ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பக்தி நிறைந்த ஒரு இடம். அதனால நம்ம கொண்டாடுற அந்த சோமையாருடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் நம்மையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நம் ஊரையும் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. எல்லாம் முட்டி போடுங்க. வரம் நல்கும் இறைவா, எம் திரு அவையை அனைத்து திருப்பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் மக்களை உம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் பணிகளில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய ஆற்றலையும் வரங்களையும் படுத்தல வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகின்றோம். வாழ்வின் மூன்றாக இறைவா, நாங்கள் பழைய வாழ்க்கை முறைகளை கலைந்து புதிய வாழ்க்கை முறைகளை கடைபிடிக்கவும் நற்குணங்களால் நிரப்பு பெற்று உமக்கு சாட்சான வாழ்க்கை வாழ வர வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகின்றோம். வெளியின் தெய்வமே இறைவா, சூறாவளி நின்று யோபுக்கு கூறியது போல எங்களுக்கும் எங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பத் இறைவனில் நம்பிக்கை தந்து உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஒன்றாக இறைவா, அறிவியல் உலகில் வாழும்
எம் இளைஞர் நம்பிகள் அறிவில் சார்ந்தவர்களுக்கு முதலிடம் தராமல் இறை நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வாழக்கூடிய இறை பற்றி தர வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை என்றே எம் இறைவா. 12 சீடர்களில் ஒருவராகிய புனித தோமையாரை தாம் பாதுகாக்க பழைய மக்கள் அனைவரின் குடும்பங்களை ஆஸ்வதிக்கவும் அவர்கள் செய்யும் கடல் தொழில் வருமானத்தையும் பாதுகாப்பையும் தர வேண்டும் என்றும் நம் பாதுகாவலனை போல எல்லா சூழலிலும் இயேசுவை இருக பற்றி நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அசைத்துங்க நம்பிக்கை வாழ்க்கை வாழ ஆசை தர வேண்டும் என்று தேவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக செய்யும். கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்ற ஜெபத்தை எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். உம் திருமகனான உம் திருமகனான எங்கள் ஆண்டவராம் எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் 12 திருத்தூதர்களில் 12 திருத்தூதர்களின் ஒருவரான புனித தோமையாரின் புனித தோமையாரின் பெருவிழாவை கொண்டாடி மகிழும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஊர் மக்களையும் ஆசீர்வதியும். இந்த ஆண்டு முழுவதும் அவர் வழியாக எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். வரும் நாட்களிலும் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களிலே அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவுவதாக. எங்கள் குடும்பங்களில் இறந்தவர்களுக்கு விண்ணக பேரின்பத்தை தந்தருளும். நாங்கள் கேட்கும் எல்லா வரங்களையும் எங்களுக்காக உயிர் தந்த புனித தோமையார் வழியாக தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். முழு உள்ளமும் உவந்தளித்தீரின் இறைவா, என் முழு மனதும் முழு உள்ளமும் உவந்தளித்தீரின் இறைவா, விசுவாசம் கொண்டு தலை தாழ்ந்து நின்று மரியன்னை போலவே என் முழு மனதும் முழு உள்ளமும் உவந்தளித்தீரின் இறைவா, வார்த்தை வடிவில் மனமாக என்னில் உதித்த அன்பு தேவா, உலக விடிவின் மொழியாக அருள் பொழியும் தேவ தேவா, வார்த்தை வடிவில் மனமாக என்னில் உதித்த அன்பு தேவா, உலக விடிவின் மொழியாக அருள் பொழியும் தேவ தேவா, அன்று தாயின் மடியிலே உம்மை இழந்த வழியிலே, அன்று தாயின் மடியிலே இழந்த வழியிலே தாழ்வடைந்தேன் இறைவா, நன்றி காணிக்கையாக பணித்தேன். என் முழு மனதும் முழு உள்ளமும் உவந்தளித்தேன் இறைவா, என் முழு மனதும் முழு உள்ளமும் உவந்தளித்தேன் இறைவா. அன்பான சகோதர சகோதரிகளே,
ஆண்டும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருவிழா திருப்பணி எல்லாம் உள்ள தந்தையாகும் இறைவனுக்கு ஏற்றதாக சொல்லி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் செய்கின்றோம். திருத்தூதரான புனித தோமையாரின் விசுவாச அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சிப்படி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்கள் பாதுகாக்கும் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். என்றும் வாழும் ஆயராகிய நீ வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமையாரை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் வல்லமையா கண்ணால் காணாமலே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் வேறு பெற்ற நிலையை நாங்கள் என்றும் கண்டு உணர்ந்து கொள்ள செய்கின்றேன். ஆகவே இன்றும் என்றும் வானத்துளின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி புகழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று நீரே. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமா எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கண்ணி தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து முடிவில்லாத வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது அன்பு திருச்சபையை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பரிபாலகர் சகாயரால், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர் அனைவரோடும் உமது திருச்சபை அன்பிலே நிறைவடைய செய்யும். நாங்கள் யாருக்கெல்லாம் இந்த திருப்பலில் ஒப்புக் கொடுக்கிறோமோ அவர்களையும், இந்த திருப்பலில் பங்கு கொள்ளும் பிள்ளைகளையும், இந்த திருவிழாவை கொண்டாடும் ஊர் மக்கள் அனைவரையும் தோமையாரின் அருட்கரங்களால் ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள், எங்கள் குடும்பங்களிலே இறந்தவர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், இறந்த குருக்கள், கண்ணியர், துறவரத்தார், பொதுமக்கள், இந்த இரவிலே மறிக்கப் போகிறவர்கள், நாங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் ஆன்மாக்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியிலே ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் அன்பு தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித தோமையா, இவ்வுலகிற்கு ஏற்றவராய் வாழ்ந்த எல்லா புனிதர்களோடு நாங்களும் ஒரு நாள் மோட்ச வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா முடிவில்லாமல் உம்மை புகழ்ந்து பாடும் வரமருட அன்றார். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா என்று அழைத்து ஜெபிக்க இயேசு நமக்கு கற்றுத்தந்துள்ளார். பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையுடன் பரமதந்தை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது அளவு கடந்த இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது அன்பு திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் அளிக்கும் இந்த அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோம். சிறப்பார்ந்தவர்களே, வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கருணை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே வாங்கலாம். மற்றவர்கள் தயவு செய்து வாங்குவதற்கு முன்வர வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுயிராக
இயேசுவே மகிழ்வோடு எழுந்தருள்வார். என்னுணவாக என்னுயிராக இன்று உன் வீட்டில் நான் தங்கிட வேண்டும் என்று நீ சொல்லிடுவாய். உன்னை விருந்தோம்பி உன் வார்த்தை கேட்டு உன்னடி விழுந்திருப்பேன். இயேசுவே என் உள்ளம் களித்திருப்பேன். இன்று உன் வீட்டில் நான் தங்கிட வேண்டும் என்று நீ சொல்லிடுவாய். உன்னை விருந்தோம்பி உன் வார்த்தை கேட்டு உன்னடி விழுந்திருப்பேன். இயேசுவே என் உள்ளம் களித்திருப்பேன். இன்றெங்கள் வீட்டுக்கு ஈரேற்றம் உண்டு இன்புற்று நீ சொல்லி என்னை வாழ்த்த வேண்டும். இதையே கேட்கின்றேன். இயேசுவே உன்னை எதிர்பார்க்கின்றேன். என்னுணவாக என்னுயிராக இறைவா நீ வருவாய். உன்னிலமாக நாடுருவாக இயேசுவே வரமருள்வாய். என்னுள்ளே உவந்தே எழுந்தருள்வாய். என்னுணவாக என்னுயிராக. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தத்தை எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் ஆவின் தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். யூபிலி ஆண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உங்கள் மகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சியை நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்டபம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் புது பயணிகளாகி எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு ஆட்சியும் புகழும் இன்றும் என்றும் குறித்தாகுக. ஆமென். இயேசுவானவர்களே, ஒரு திருவிழா என்றால் போர் மூடி தேர் எடுக்க வேண்டும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. நிறைய வேலைகள் இருக்கின்றன. நோட்டீஸ் அடிக்கிறதுலேருந்து வசூல் செய்வதிலேருந்து திட்டமிடுதல் மாதிரி பல்வேறு நபர்களின் உழைப்பு இதன் பின்னணி இருக்கிறது. அதனால இத்தனை 400 நாட்கள் தயாரித்த உழைத்த ஒத்துழைத்த ஊர் பெரியவர்கள், விழாக்குழு, பஞ்சாயத்தார்கள், அலங்காரம் செய்தவர்கள், அன்பளிப்பு தந்தவர்கள், உபயம் செய்தவர்கள், அருட்சகோதரிகள், பங்கெடுத்தவர்கள், வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பவர்கள் அத்தனை பேருக்கும்
என்னுடைய நன்றியை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கை தட்டுங்க. சப்பரத்தோட நான் கூட போகணும், புரியுங்களா? சின்ன சப்பரம் ஒரு சப்பரம் தான் போகிற வேற என்ன பண்ணிடக்கூடாது. சப்பரத்தோட கூட போன வீட்டுக்கு போனால் பை சென்ட் தாமஸ்ன்னு போயிடக்கூடாது. ஒரு அனாதை அனுப்பி விட்டு போயிடக்கூடாது, புரியுதா? கொஞ்சம் தான் சுற்றி வருவாங்க. அதனால ஒரு நாள் அப்படி போகும்போது மாதிரி நினச்சிக்கணும், புரியுதா? வெளியே சுற்றுறாங்களா சுற்றி அப்புறம் தோமையாரை பண்ணுறோம். டெய்லி நம்ம தோமையாரை பார்க்குறோம். நீ தோமையார் நம்ம வீட்டுக்கு வரோம். வீட்டில் வர்றப்ப மெழுகுத்தி கொளுத்தி வச்சு குடும்பத்தோட செம போகலாம். அதுதான் நல்லது. புரியுதா? நாளைக்கு மாலை கொடி இறக்கமும் திருப்படியும் நடைபெறும். இங்கே நாளைக்கு என்ன கிழமை? முதல் வெள்ளி. அதனால மாதர் சிவர்கள் சாயந்தரம் அதே நேரத்தில் வழக்கம் போல நற்கருணை ஆராதனையும் பூசையும். புரியுதா? 1500 குடும்பம் இருக்கு. நான் 750 குடும்பம் இங்கே வரலாம், 750 குடும்பம் அங்கே வரலாம். புரியுது? அதனால ஒரே நேரத்தில் அதை தவிர்க்க முடியாது. அதே மாதிரி முதல் சனிக்கிழமை இந்த தேர் பவனியும் பூசையும் இருக்கும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேளாங்கண்ணியில் கலையரங்கத்தில் மாலை 5 மணி போல் 18-20 ஆயர்கள் சேர்ந்து சிறப்பு திருப்பணி நிறைவேற்றுகிறார்கள். மாதா டிவி ஆரம்பித்து 10 வருஷம் நிறைவு விழாவை சிறப்பித்து அதை செய்கிறாங்க. விரும்புகிறவங்க அதை பங்கெடுக்கலாம். மாதா டிவியில் நேரலை ஒளிபரப்பப்படும். அதனால் வீட்டில் இருந்தவங்க நீங்கள் பார்க்கறவங்க பார்க்கலாம். அப்புறம் பாட்டு புஸ்தகம், புதிய பாட்டு புஸ்தகம் வந்திருக்கு. தேவைப்படுறவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம். 250 ரூபா, 50 ரூபா விழாக்கால தள்ளுபடியில் 200 ரூபாய்க்கு இருக்காங்க. புரியுதா? நான் 100 புக்கு நேராக வாங்கி வச்சிருக்கேன். வேளாண்மை 250 ரூபா தான் கிடையாது. திரும்புகிறவங்க வாருங்கள் பாடம் பெரிய வாங்கிக்கலாம். அதே மாதிரி பைபிள் புதிய பதிப்பு வருது. புதிய பதிப்புல சில சின்ன கரெக்ஷன்லாம் போட்டு இந்த அட்டை மாற்றிருக்காங்க. கார்டு போட்டு திக்கான அட்டை போட்டு வந்துருக்கு திண்டிவனத்தில். அது விரும்புகிறவங்க எனக்கு வாங்கிக்கலாம். திருப்பணி முடிந்த உடனே தேர் மந்திரிக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்கும். செபிப்போமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் திருவுடலை இந்த திருவருட்சாதனத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமையாருடன் கிறிஸ்துவ எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுகொள்ளவும் அவரை எங்கள் செயல்களாலும் வாழ்க்கையாலும் அறிவிக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிற்கு தலைவணங்கி ஆமே என்று பதில் பாருங்கள். திரு தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திரு தூதரான புனித தோமையாரின் மாட்சிக்குரிய பேர் பலன்களினால் உங்களுக்கு கனிவோடு ஆசி வழங்குவாராக. மிகச் சிறந்த பாதுகாவலன் உதவி உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் விண்ணக வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை ஒளிர்வித்து உங்களை வழி நடத்துவாராக. உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்து செல்லும் தூய ஆவியாராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர்
புனித தோமையார் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பணி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மனசெல்லும் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்லும் அகமே அகமே அருள் நிறையுதப்பா. பூக்கும் நந்தவனம் போலெந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன் அருளால். கைத்தாளம் போடுவோம் மகிழ்ந்து போடுவோம் எக்காலம் போதுவோம் புகழ்ந்து பாடுவோம் ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூக்கும் நந்தவனம் போலெந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன் அருளால். இறைவன் வாழ்வை விரும்பியதாலே உறைவிடமாக உமை தேடாரே. இறைவன் உம்மை விரும்பியதாலே உறைவிடமாக